chapter 41 verse 13 says, "For I, the Lord your God, will hold your right hand and say to you, fear not, I will help you." ஏசாயா 41வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறாரு, நான் வலது கையை பிடித்து சொல்லுவேன், பயப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை வேறும் கர்த்தர்கிட்டேருந்து? ஆமாம் கர்த்தாவே, என் கரத்தை பிடிச்சிக்கோங்க கர்த்தாவே, என் கரத்தை விடாதீங்க, நான் விழுந்துடுவேன் கர்த்தாவே, ஆனால் நீங்கள் என் கரத்தை பிடிச்சு, என் வலது கரத்தை பிடிச்சு என்கிட்ட சொல்லுங்கள், நீ பயப்படாதே, என் செல்லப்பிள்ளை, நான் உன்னை பார்த்துக்க போகிறேன்னு கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு. நம்ம இந்த பாடலை பாட போகிறோம். இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லு, துதிப்போரை கைவிட மாட்டார். நம்ம அவரை அவருக்கு கைவிட்டு தூரம் போனானோ அவர் நம்ம கையை விட மாட்டார். இந்த நம்பிக்கையோட இந்த பாடலை நம்ம பாடலாம். கர்த்தர் நித்தமும் நாம நடத்தி நம்மளை உயரமான இடங்களை எடுத்து போகிறாரு. கைகளை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கைகளை தட்டலாமா? கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தலாம். அதிகம் செய்கிற கர்த்தர். அவர் நம்மளை நன்றியோட பாட வைக்கிற ஒரு கர்த்தர். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார்.
அதிக செய்கிற கத்தர். கத்தர்கிட்ட சொல்லாமா, நன்றி கத்தாவே, நீங்கள் என்னை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்தீங்க, அதுக்காக நன்றி. என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக வச்சுருக்கீங்க, அதுக்காக நன்றி. என் கையை நீங்கள் விட மாட்டீங்க. நான் உங்கள் விட்டு தூரம் போனாலும் நீங்கள் என் கையை பிடிச்சு என்கிட்ட சொல்வீங்க, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் துணையாக இருக்கிறேன், அதுக்காக நன்றி. எனக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்குறீங்க, அதுக்காக நன்றி. கத்தர்கிட்ட நம்ம சொல்கிறாமா, நன்றி கத்தாவே, பலவீன நேரத்தில் நீங்கள் எனக்கு பலன் கொடுத்துருக்குறீங்க, அதெல்லாம் நன்றி. எனக்கும் நீங்கள் நிறைய வாட்டி நினச்சிருக்கலாம், நான் ஒரு லோவான ஸ்டேட்டில் இருக்கேன். யூ மைட் ஹவ் தாட், காட், ஐ எம் இன் திஸ் லோ ஸ்டேட், ஐ ஃபீல் வீக், நான் பலவீனமாக எனக்கு அப்படி தோணுது கத்தாவே. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கத்தர் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? நீங்கள் அந்த லோ ஸ்டேட்டில் இருக்கிறப்போ அவர் உங்களை குனிந்து தூக்கி பெரியவனாக்குற ஒரு கத்தராக இருக்கிறாரு. இந்த பாட போகிற பாடல் அழகாக இந்த விஷயத்த சொல்லுது. நான் துயரத்தில் இருக்கிறப்போ நான் உங்களை கூப்பிட்டேன், நான் உதவிக்காய் கதறினேன், என் அழுவை நீங்கள் கேட்டீங்க. This song beautifully says that when I was in distress, when I needed your help, I looked towards you. I looked towards you with weeping, with tears, and you heard my cry. கத்தர் சொல்றாரு, நான் குனிந்து உன்னை தூக்கி உன்னை பெரியவனாக்க போறேன். அவரை ஆராதித்து இந்த பாடலை பாடலாமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. அவர் என்ன பண்ணார்? குனிந்து தூக்கினார். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமதுக்காக
ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். And even today we're going to meditate few things from the word of God. வாசிக்க கேட்கலாம். யோசுவா முதல் அதிகாரம் 6வது வசனம். Let us read from Joshua chapter 1 and verse 6. Be strong and of good courage, for to this people you shall divide as an inheritance the land which I swore to their fathers to give them. பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த நாளிலும் என்னுடைய செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன் சொல்வேன், பலப்பட்ட யோசுவா. Even today I'd like to give a title for this morning's message, which is Joshua strengthened. பலப்பட்ட யோசுவா என்கின்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். We are going to look into a few things from the topic strengthened Joshua. கர்த்தர் இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. At the beginning of this verse, the Lord said unto Joshua, be strong and have good courage. யோசுவா என்கின்ற தன்னுடைய தாசனை தேவன் எப்படி பலப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். And today we're going to look into how did God strengthen Joshua, his servant. நம்முடைய ஜீவியத்துல अनेक சவால்களை, கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறது, அது நாம் எதிர்பார்க்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. It's an expected thing that we face certain challenges and things in our life. அப்பொழுது சில சூழ்நிலைகளிலே தாவீதை போல நம்மை நாம் கர்த்தருக்குள் திடப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. Like unto David, in certain situations we have to strengthen or encourage ourselves in the Lord. ஆனா சில சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் போகும்பொழுது நம்முடைய இருதயம் சொல்லும், நமக்குள்ள நாமே நமக்கு தருவதற்கு எந்த பலனும் இல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தாது, பலப்படுத்தாது. அப்படிப்பட்ட நேரத்துல தேவனே நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். But when we undergo certain situations, we ourselves will be telling ourselves we do not have strength within ourselves, neither will the words of people strengthen us, but the Lord himself will strengthen us. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் போகும் பொழுது, முழுமையாய் நம்மை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். When we go through certain difficult situation, when we commit ourselves to the Lord, God himself he strengthens us. நான் நம்புறேன் தேவன் நம்முடைய பலவீனங்களையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். And I believe God knows even our weakness. ஏன் அது அறிந்திருக்கிறார்னா, ஜனங்களுக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும் பொழுது நமக்கு எதிராய் காரியங்களை செய்வார்கள், நம்ம ஏமாற்ற பார்ப்பார்கள். ஆனா தேவனுக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும் பொழுதோ அவர் அந்த பலவீனங்களை பலனாய் மாற்றுகிற கிருபையை நமக்கு தருகிறார். When people get to know about our weaknesses, they take advantage of it and misuse us. But then when God knows our weaknesses, he changes our weakness into strength and he strengthens us. அதனால தான் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார். And therefore that's the reason he sends forth his word and he strengthens us. எல்லாருக்கும் ஒரே வார்த்தை அனுப்புகிற தேவன் அல்ல, உங்களுடைய ஜீவியத்திற்கு தேவையான வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிற தேவன். He doesn't send the same word to everyone and send, but then according to your life, your situation, he sends the word that is needed and he strengthens you. அந்த நேரத்திற்கு சரியான வார்த்தை தேவனுடைய வார்த்தை. God's word is a word which is apt for the situation and time. நாம் பல்வேறு மொழிகளிலே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்கின்றது ஒன்றாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தை சும்மா இருக்கிற வார்த்தை அல்ல, கிரியை செய்கிற வார்த்தை. We might be having different translations of the Bible, but then the word is the same. That word is a word which does its work. அந்த வார்த்தை நம்முடைய ஜீவியத்துல கிரியை செய்யும். And that word will do its work in our life. என்ன கிரியை? நம்மை பலப்படுத்துகிற கிரியை அது செய்கிறது. And what is the deed and work? It does the work of strengthening us. யோசுவாவோட வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில அதிக பலன் தேவைப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe in the life of Joshua, he might have been requiring much strength at that situation. ஏன்னா இந்த முதல் அதிகாரத்திலேயே 4 முறைகள் தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், என்ன தெரியுமா? பலம் கொண்டு திடமனதாயிரு. Because in this first chapter itself, God tells him 4 times, be of good courage and be strengthened. அப்படி என்றால் யோசுவாவுடைய வாழ்க்கையில தேவையான ஒரு காரியம் பலனா இருக்கிறபடினால் மறுபடி தேவன் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. That means in the life of Joshua needed the strength of God, and therefore God repeatedly told him, be of good courage and be strengthened in the Lord. யோசுவாவுடைய வாழ்க்கையில தேவன் இதை சொல்வதன் மூலமாய் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் என்னன்னா, இதனுடைய அஸ்திபாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது
யோசுவா உன்னுடைய பெலன் உன்னிலே அல்ல என்னிலே இருக்கிறது. And what is the biggest lesson that the Lord is teaching Joshua in that? Joshua, the strength of yours is not in you, but in me. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? யோசுவா உன்னை நீ இந்த ஜனங்களை நடத்த வேண்டிய பெலன் உன்னிலே இல்ல என்னிலே இருக்கிறது. The strength for that you need to lead the people, it is not in you, but it is in me, says the Lord. கடினமான நேரத்துல எழுந்து நிற்கிற பெலன் உன்னிலே இல்ல என்னிலே இருக்கிறது. And during difficult times that you have to stand, you do not have strength in yourself, but it is in me, he said. தேவன் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். And looking at us, the Lord is saying, இந்த சூழ்நிலையை நீங்கள் மேற்கொள்ளுகிற பெலன் உங்களிலே இல்ல என்னிலே இருக்கிறது. and for you to overcome the situation, you do not have that strength, but that strength is in me, says the Lord. நீங்க தினமும் அறிக்கை செய்ய போறீங்க. Every day you're going to confess, இயேசுப்பா நான் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற பெலன் என்கிட்ட இல்ல உங்ககிட்ட இருக்குது. Jesus, to overcome the situation, I don't have that strength, but you have that strength for me. அதை நாம் அறிந்து அறிக்கை செய்யும் பொழுது அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த பெலன் எனக்கு தாங்கன்னு நம்ம அவர்கிட்ட கேட்கிறது. As we keep confessing it, what's the next step? We are asking, Lord, give me that strength. அவருடைய வார்த்தையிலே அவரோடு இருக்கிற உறவிலே நமக்கு தேவையான பெலன் உண்டுங்க. And in his word and the fellowship that we have with him, we have the strength that we need. பவுலும் எபேசியர் அந்த சபைக்கு அவர் எழுதும் பொழுது இதே போல அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நான் பார்த்தேன். And we can also see Paul when he's writing to the Ephesian churches, he's saying, using the same words and encouraging them. எபேசியர் 6:10 இப்படியாக சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். And Ephesians chapter 6 and verse 10, the Lord says, the Bible says, finally my brethren, be strong in the Lord and in the power of his might. நம்ம எப்படி பலப்பட போறோம் தெரியுமா? How are we going to be strengthened? கர்த்தரிலும் In the Lord அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட and போகிறோம். in the power of his might, we are going to be strengthened. இன்றைக்கும் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. I do not know from what situation you have come here today. பட் தேவன் என்னோட தெளிவாக பேசின ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு தேவன் நம்மை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். But this is what the Lord very clearly spoke to me. Today the Lord is going to strengthen you and send you. உங்களுக்கு எதிராய் வருகிற காரியங்கள், நீங்க சந்திக்க போகிற காரியங்களை நீங்கள் சந்திக்கிறது மாத்திரம் அல்ல, அதை மேற்கொள்வதற்கான பலனை தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். The things that you are going to face, not only you are going to face them, but also to overcome that, the Lord is going to strengthen you. சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பலவீனமாக்குகிறதாய் காணப்படுகிறது. And certain things in your life, it will weaken you. அநேக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துருவேன், ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இதை என்னால ஓவர் கம் பண்ண முடியல. And people keep saying, I'm very strong in everything, but this particular thing I'm weak, I'm not able to overcome. சில பழக்கங்களா இருக்கலாம், அடிமைத்தனங்களாய் காணப்படலாம். It might be certain habits or certain where you are very slaves and are captive. சில உறவுகளாய் It காணப்படலாம். might also be certain relationships. தேவன் சொல்லுற அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலன் நமக்கு உண்டு இயேசுவின் And நாமத்தில். the Lord says, you have strength and the power and might to overcome everything. இந்த நாளிலும் தேவன் மேற்கொள்ளுகிற பலனை நமக்கு தந்து யோசுவாவை எப்படி பலப்படுத்தினாரோ நம்மை பலப்படுத்தி அனுப்புவார் என்று நான் ஜெபிக்கிறேன். And I believe today the Lord is going to give you power to overcome like unto Joshua and lead us. தேவன் யோசுவாவை பார்த்து பலம் கொண்டு திடமனதாய் என்று சொன்னார். And God looked upon Joshua and said, be strong and of good courage. அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்லல, அவர் ஒவ்வொரு வாட்டி பலம் கொண்டு திடமனதாய் என்று சொல்லும் பொழுது வேறு சில காரியங்களை அதோடு இணைத்து சொல்லுகிறார். அவைகளும் யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு பலனை கொண்டு வந்தது. And when he repeatedly kept on saying, be strong and of good courage, those things also brought strength into the life of Joshua. அந்த காரியங்கள், அந்த உண்மைகள் என்ன என்று நாம் தியானிக்க போகிறோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் பலத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். And we are going to meditate what are those things, what are the truths in that, and I believe those things will bring your strength. அதே வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா முதல் அதிகாரம் 6வது வசனம். Let us read from Joshua chapter 1 and verse 6. Be strong and of good courage, for to this people you shall divide as an inheritance the land which I swore to their fathers to give them. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த இடத்துல பார்க்கிறோம், பலம் கொண்டு திடமனதாயிரு. Over here we see, be strong and of good courage. அதோட தேவன் சொல்லுகிறார் யோசுவாவின் இடத்துல, Along with that the Lord said unto Joshua, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை. for this people,
the land which I swore to the fathers to give them. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். And for this people you shall divide as an inheritance the land which I swore to their fathers to give them. யோசுவாவின் இடத்துல தேவன் பேசும்போது சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாய் இரு. When the Lord spoke unto Joshua, he said, be strong and of good courage. அது கூட ஒரு உண்மையை அட்டாச் பண்றாரு. Along with that, he also attached the truth. என்னன்னா, நான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். And he said, whatever I have spoken, I will fulfill. முதலாவதாக பார்க்கிறோம், First and the foremost we see, நாம் எப்படி பலப்படுகிறோம்னா, தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். and how is that we are strengthened? God will fulfill whatever he has said. தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். God is able to fulfill whatever he has spoken. சபைக்கு வரும்பொழுது அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்போம். And when we come to church, we very often listen to this word. ஆனா பாஸ்டர், என் வாழ்க்கையில தேவன் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருலாம். And say amen if you say God has fulfilled whatever he has spoken. நாம் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். All of us are testimony. அவர் வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறபடினால் நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். Because he fulfills whatever he has spoken through his word, he strengthens us. யோசுவாவை தேவன் அழகாக ஒரு கருவியாய் இங்கே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். And over here we can see God using Joshua as a beautiful instrument. எதற்கென்றால் இஸ்ரவேலிற்காய் தேவன் செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக யோசுவாவை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். And for what reason he's using? In order to fulfill the promise that he has spoken to Israel, God is making use of Joshua as an instrument. அதற்கு ஒரு விளைவாக தேவன் யோசுவாவை பயன்படுத்தினபடினால் யோசுவா பலப்படுகிறதை நாம் பார்க்கலாம். As a result of that, because God used Joshua as an instrument, we can see Joshua being strengthened. தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது நம்மிலே பலன் பெருகும் நான் விசுவாசிக்கிறேன். When God uses us, I believe God, strength of God will be there in us. ஒரு ஆமென் சொல்லுங்க And பாருங்க. say amen. அநேக நேரத்துல சில பலவீனங்கள் இருக்கும்போது நம்ம தேவனிடத்தில் இந்த ஜெபத்தை செய்யணும், ஆண்டவரே என்னை பயன்படுத்துவீராக. Many times when we are weak, we need to offer this prayer, Lord, you make use of me. தேவனை நாம் பயன்படுத்த அனுமதி கொடுக்கும் பொழுது நம்மை பலப்படுத்த அவருக்கு அனுமதி கொடுக்கிறோம். When we allow God to use us, we are allowing God to strengthen us. இந்த இடத்துலயும் யோசுவா சும்மா நின்று கொண்டு தேவனிடத்துல பலத்தை வாங்கல. தேவன் இஸ்ரவேலுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது மூலமாக, அவனை பயன்படுத்துகிறது மூலமாக யோசுவாவை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். And we can see over here Joshua, just like that, he did not receive the strength of God, but because he was used by God as an instrument to divide the land, therefore God strengthened him. ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துவீராக. Lord, use me, O Lord. நான் விரும்புகிற விதத்தில் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. Lord, not in the way that I desire, but according to your will, you use me. அப்படி நீங்க முழுமையா அர்ப்பணிக்கும் பொழுது அதற்கு தேவையான பலத்தையும் தேவன் தர வல்லவரா இருக்கிறார். When you completely surrender and submit yourself for that, the Lord gives you the strength that you need. இதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோசுவாவின் புத்தகத்தின் ஆரம்பத்திலே மோசேவின் மரணம் நிகழ்கிறது. அதற்கு பின்பதாக ஒரு பெரிய மாற்றம், யோசுவா தலைவராய் மாறுகிறார். And if you read through the previous chapters of the books of Moses, the death of Moses takes place, after which Joshua became a leader. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தின் ஒரு டிரான்சிஷன் டைம், அந்த ஒரு மாற்றத்தின் நேரத்தில் தேவன் ஞாபகப்படுத்துகிறார் என்ன தெரியுமா? நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். And during this transition time, the Lord is reminding Joshua, whatever I spoken, I will fulfill. அந்த நேரத்துல யோசுவாவிற்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதை தவிர வேற வழியே இல்லை. At that point of time, accepting, believing on the word of God, Joshua had no other option. அநேக நேரங்கள்ல நிறைய ஆப்ஷன் நமக்கு இருக்கும். Many times we have so many options before us. சில காரிய சூழ்நிலை வரும்போது சரி இவங்க கிட்ட போலாமா, அவங்க கிட்ட இதை செய்யலாமா, கடைசியில சரி கர்த்தரிடத்துல போவோம் என்று நம்ம யோசிப்போம். And certain things, when it happens, we might be thinking, should I go to this person or that person? Finally, we'll go to the Lord. நம்ம யோசிப்போம் சில நேரத்துல வேற வழியே இல்ல, கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் போய் ஆகணும் என்கின்ற சூழ்நிலைகள் காணப்படும். And we will be in a situation where there's no other way, we only have to go to the Lord. அந்த நேரத்துல நம்ம சில நேரத்துல யோசிக்கிற காரியம் என்னன்னா, ச்சே வேற வழியே இல்லையே, கர்த்தரிடத்துல போணும். ஆனா அப்படி இல்ல, தேவன் உங்களுக்கு முடிவெடுக்குகிறதை சுலபமாக்கி கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? வேற எதையும் கொடுத்து யோசிக்க வேண்டாம், அவரை நம்பினா போதும் இந்த சூழ்நிலையில் ஒரு வெற்றியை தருவார். You don't have to go to the Lord because there's no other way, but when you believe, God gives you a solution for that. When you trust upon him, it is enough. He will give you that solution. மோசேவோடு சேர்ந்து ஊழியம் செய்யும்போது யோசுவா ஜனங்களை பார்த்திருக்கிறார், அவங்க வார்த்தைகளையும் கேட்டிருக்கிறார். And when he was ministering along with Moses, he had seen the people and how the Lord Moses was also doing things. So definitely அவங்க
ஜனங்களுடைய வார்த்தையை ஒரு நாளும் நம்பி இருக்க மாட்டார் யோசுவா. And Joshua would not have believed the words of people at any time. ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய வழியை மாத்திரம் நம்பி முன்னேறி யோசுவா செல்கிறதை நாம் பார்க்கிறோம். And we can see he was moving forward, trusting upon God and upon his words alone. தேவன் எப்படி தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி எரேமியா அழகாய் சொல்லுகிறதை நான் பார்த்தேன். And I also saw in Jeremiah as to how God beautifully fulfills his word. எரேமியா 1:12 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். In Jeremiah chapter 1 and verse 12 he says, the Lord said to me, you have seen correctly, for I am watching to see that my word is fulfilled. தேவன் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். And the Lord will fulfill his word very speedily. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். And turn to your neighbor and say, God will quickly fulfill his word. நாம் நேரம் கிடைக்கும் போது காரியங்களை செய்வோம். And we will do things when we find time. தேவன் தீவிரமாய் காரியங்களை செய்து முடிக்கிறதை நீங்க பார்க்க And போகிறீங்க. you are going to see God speedily doing its work for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? தேவன் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். God is a God who sends out his word speedily and does his work. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் ஆண்டவரே, யோசுவாவிற்கு எந்த ஒரு வித்தியாசமான காரியத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்க, எங்கிருந்து இந்த தைரியம் வருகிறது என்று இந்த விசுவாசத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரிடம் கேட்டுட்டு இருக்கிறேன். And I was prayerfully asking, Lord, from where did you give Joshua the strength that he was able to find this? தேவன் எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். யோசுவாவிற்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் இருந்தது. And God revealed this to me. Joshua had a unique perspective. நடத்தி செல்லுகிற அவரோடு இருக்கிற ஜனம் முழுவதும் இந்த காலகட்டத்தில் நம்ம வாசிக்கிறது யோசுவாவின் புத்தகம் வாசிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அனைவரும் காலேபை தவிர வனாந்திரத்திலே பிறந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள். And excepting Caleb, all the other people that were there along with Joshua at that point of time, they were born in the wilderness. யோசுவாவும் காலேபும் தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கிருந்து கிளம்பி கானானுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவர்கள். Only Joshua and Caleb, they were prepared. They started out from Egypt and they were ready and prepared to enter into Canaan. அப்படினா இந்த பிதாக்களுக்கு ஆணையிட்ட இந்த தேசத்தை சுதந்திரிக்க போறோம்ன உடனே கூட இருக்கவங்களுக்குலாம் இது தெரிஞ்ச கதை தானே, நாங்க பிறந்ததுல இருந்தே இங்க தான் வந்துட்டு இருக்கிறோம், ஆண்ட வேலை இருக்கிறோம், இந்த வனாந்திரத்துல முழுவதையும் கானானுக்கு போறோம் சொன்னா 40 வருஷம் கூட்டிட்டு வரீங்க அப்படி என்று அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பயணத்திலே இருக்கிறோம் என்று யோசிக்கிறவர்கள். And those are the people who saw these are the promises that we know because God had foretold of our forefathers that this is the land that you will be going and inheriting it. ஆனா யோசுவாவுக்கும் காலேபிற்கும் ஒரு காலம் ஞாபகம் இருக்குது. எப்ப தெரியுமா? அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமா இல்லாட்டி இதுவும் கனவாவே முடிஞ்சிருமா என்கின்ற நாட்கள் யோசுவாவோட வாழ்க்கையில இருந்திருக்கு. But only in the life of Joshua and Caleb they had the thought, whatever God had promised, will it remain as a dream or will it get fulfilled? மற்றவர்கள் எப்படினா, ஆமா நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை தேசத்தை அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போய்க்கொண்டே இருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. But for other people they had that belief, we are going to inherit that promised land. ஆனா யோசுவாவிற்கு ஞாபகம் இருக்கும் அந்த நாள், என்னுடைய மக்கள்லாம் தேவனுக்கு இடத்துல அவருடைய சந்நிதிக்கு கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறாங்க, எனக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா, தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஒரு கனவாய் முடிந்து விடுமா என்ற கேள்வி கேட்கிற நாட்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. Because Joshua knew very well those were the days when they were as captives. Will there be a day that we will be redeemed and will be able to go and inherit that promised land which God had spoken? Will that be fulfilled or remain as a dream? ஆனா தேவன் அவருக்கு ஞாபகப்படுத்துற என்ன தெரியுமா? நீ பலம் கொண்டு திடமனதா இரு, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். But God, he reminded Joshua again and said, be strong and of good courage, for to this people you shall divide as an inheritance the land which I swore to your fathers to give them. சந்தேகம் இருந்த இடத்துல தேவன் பலத்தை கொண்டு வந்து வைக்கிறார். In a place where there was a doubt, God brought in strength. இந்த வாக்குத்தத்தம் கனவா இருக்குமா என்று யோசிக்கிற யோசுவாவினுடைய நேரத்தை மாற்றி இப்பொழுது அவர் பிரவேசிக்கிற நேரத்திற்குள்ளாய் தேவன் கொண்டு வருகிறார். And in the place where Joshua was only thinking, will this promise be fulfilled or remain
in a dream, God brought him to a situation where he was strengthening him. ஒரு வாக்குத்தத்தம் கனவு போல காணப்பட்டது. A promise seemed to be like a dream. ஆனா அது நிறைவேறுதலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But we are looking into that fulfillment. உங்களுடைய ஜீவியத்துல என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கனவு போல இருக்கிறது? And in your life, what are the promises which seems to be like a dream? ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த காரியம் நடைபெறுமா? Lord, will this thing happen in my life? என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேனா? Will I be able to see the blessing of our family during my lifetime? என்னுடைய சந்ததியின் உயர்வை என் கண்கள் காணுமா? இது கனவு போல இருக்கிறதே. Lord, will I be able to see the upliftment of my descendants, because it seems to be like a dream? அப்படிப்பட்ட கேள்வி யோசுவாவுக்கு இருந்திருக்கலாம். ஆனா தேவன் அவரை நடத்தின விதத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒன்னு தெரியும், தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். Joshua might have all these questions, but he knew very well God who has spoken that he is able to fulfill that saying. அந்த உண்மையை அறிந்தபடினால் அவர் பலப்பட்டார். And because he knew that truth, he got சரி, strengthened. இப்ப கடைசில எல்லாம் எப்படி முடிந்தது என்று பார்க்கலாமா? Let's look into finally how it all ended. யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us read from Joshua chapter 21 and verse 45. Not a word failed of any good thing which the Lord had spoken to the house of Israel. All came to pass. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அநேக வாக்குத்தத்தங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகள் கனவு போல இருந்தது. And many words which the Lord has spoken, many promises which he had given seemed to be like a dream. ஆனா யோசுவாவே எழுதுகிறார். But Joshua himself wrote. என்ன தெரியுமா? தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. Not a word failed of any good thing which the Lord had spoken to the house of Israel. All came to pass. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய தேவன் பேசின வார்த்தைகளிலே ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும்? And how many of you believe whatever the Lord spoken, not even one will fail, all those words will come to pass? என் கூட சேர்ந்து அறிக்கை செய்றீங்களா? ஒரு வார்த்தையும் தவறி போகாது, Confess along with me. எல்லாம் நிறைவேறும். ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். உங்கள் ஜீவியத்தை குறித்து தேவன் பேசின ஒரு வார்த்தை தவறி போகாது. Not a word which the Lord has spoken concerning your life, it will fail. எல்லாம் நிறைவேறும் இயேசுவின் நாமத்திலே. Everything will come to pass and உங்கள் be fulfilled. குடும்பத்தை குறித்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தின எல்லா வார்த்தைகளும் ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும் இயேசுவின் Whatever word the நாமத்திலே. Lord has spoken to concerning your family, not even one word will fail, everything will come to pass and fulfill. இந்த வசனத்தை, இந்த உண்மையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய பலவீனத்தை தேவன் மாற்றி போட வல்லவராய் And காணப்படுகிறார். when you believe this word and confess whatever is spoken here, God will remove all your weaknesses. எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயம் மாறி போகும் இயேசுவின் The நாமத்திலே. fear concerning your future, it will change in Jesus' name. ஏன் தெரியுமா? You know why? ஒரு வார்த்தையும் தவறி போகாது, Not a word will fail. எல்லாவற்றையும் நிறைவேற்ற என்னுடைய தேவன் வல்லவராய் And இருக்கிறார். my God is able to fulfill all those words. நாம் பலப்படுகிறோம் எப்படி தெரியுமா? தேவன் வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். And we are strengthened because God fulfills His word. அடுத்ததாக ஒரு காரியத்தை தியானிக்கலாம். The next point we'll meditate. யோசுவா முதல் அதிகாரம் 7வது வசனம். Joshua chapter 1 and verse 7. Only be strong and very courageous, that you may observe to do according to all the law which Moses my servant commanded you. Do not turn from it to the right hand or to the left, that you may prosper wherever you go. தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த இடத்துல வசனத்துல தேவன் யோசுவா சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. And over here in this verse, the Lord said unto Joshua, only be strong and very courageous. நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு என்று சொல்லுகிறார். And that you may observe to do according to all the law. முதலாவது பார்த்தோம், நம்ம பலன் எப்படி பலப்படுத்தப்படுகிறோம்னா தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். And first and foremost we saw God's strength. God sends His word and He strengthens us. அவருடைய வார்த்தையின்படி இரண்டாவதாக நாம் கவனமாய் செயல்படும் பொழுது நாம் பலப்படுத்தப்படுகிறோம். And secondly, when we follow and observe His word, we will be strengthened. கர்த்தருடைய வார்த்தையை
கவனமாய் நாம் செய்யும் பொழுது நாம் பலப்படுத்தப்படுகிறோம். And when we carefully observe and do God's word, we will be strengthened. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை இந்த இடத்துல யோசுவாவிற்கு கொடுக்கிறார். And God is giving his counsel and advice to Joshua over here. அந்த நியாயப்பிரமாணப்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் இரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. And he said, only be strong and very courageous that you may observe to do according to all the law. உங்களுக்கு புரியுதான்றதை நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நீங்க யோசிச்சாலே அவருடைய சித்தத்தை செய்வதற்கான பலனை அவர் தருகிறார். The moment you think that you have to do according to his will, immediately God gives you strength to fulfill and do according to his will. அதற்கு பின்பதாக உங்களுடைய செயல்கள் உங்களுடைய கிரியை அவருடைய சித்தத்தின்படியே இருக்கும் பொழுது அதனால் நாம் மறுபடியும் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறோம். And after that, when your acts and deeds are according to the will of the Lord, and through that we will receive the strength of God. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீன்ற மாதிரி டீல் இது. It seems to be like if you buy one, you get another thing free. அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது ரெட்டிப்பான பலத்தை தேவன் தர வல்லவராய் காணப்படுகிறார். When you have the desire and eagerness to fulfill his will, God will give you a double-fold strength to you. தேவனுடைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேலோடு கூட அவருக்கு இருந்த அந்த உடன்படிக்கையிலே இருக்கிற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன் எப்பொழுதுனா அவர்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது. And what is the greatest strength in the covenant that the Lord made unto the Israelites? He will strengthen them, he will bless them when they observe and do according to his command. நம்முடைய ஜீவியத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கும் பொழுது அவருடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். And when you control yourself according to the word of the Lord and live according and do according to his word, then his strength will be there. நான் இங்க இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு தலைமைத்துவத்தின் அந்த பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். And all of us over here are under some leadership. வேலையின் காரியம் வெளியில இல்லனாலும் உங்க குடும்பத்துல தேவன் உங்களை ஒரு தலைவனாய் தலைவியாய் வைத்திருக்கிறார். And even though if you do not, it's not there in the work, in your family, God has kept you as the head of the family. நீங்கள் நடத்துகிற இந்த குடும்பம், நீங்க நடத்துகிற வேலையின் காரியம், அதுல தேவனுடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கணும்னா அவருடைய வார்த்தையின் பிரகாரம் உங்க வாழ்க்கை காணப்பட வேண்டும். In order to see the strength of God in your leadership, you have to live according to the word of God. இஸ்ரவேலிற்கு தேவன் யாத்திராகமம் 23:22 தெளிவாக அவருடைய வார்த்தையை கேட்டால் என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். And in Exodus chapter 23 and verse 22, the Lord very clearly tells them the promise. What is that? If they do according to his word. But if you indeed obey his voice and do all that I speak, then I will be an enemy to your enemies and an adversary to your adversaries. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். அவருடைய வாக்கை கேட்டு சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் என்ன தேவன் எப்படி இருப்பாரா? உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். And if you indeed obey his voice and do all that I speak, then I will be an enemy to your enemies and an adversary to your adversaries. அப்படினா தெரியுமா, அவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டு நடந்தா போதும், நிச்சயமான வெற்றி நமக்கு உண்டு. And what does it mean? It is enough if you listen to his word and do accordingly, definitely there is victory. அவர் வார்த்தைக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை விட்டு விலகி ஓடுங்கள். And what is against his word, you run away from that, lead them off. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்தில் அவங்க தெளிவாக பார்க்கிறாங்க, எப்பொழுது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுது அதிகமான ஆசீர்வாதம் இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய கட்டளைகளை விட்டு வழி விலகி போகும் பொழுது பெரிய சாபத்தை சந்திக்கிறாங்க. And the Israelites saw in their life, whenever they obeyed to the word of the Lord, they saw a lot of blessing, but at the same time, whenever they disobeyed, they also saw the curse of God. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறபடினால் இஸ்ரவேலின் தலைமை யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதிலும் அதனுடைய மதிப்பை புரிந்து கொள்வதிலும் அதிக முக்கியத்துவத்தை அவர்கள் காட்டினார்கள். And that's the reason why they also gave so much importance for God's word and also to observe accordingly. நான் வாலிபர்களோடு பேசும்போது அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம் இதுதான். நான் சொல்றது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா தியானிச்சு பாருங்க, இது உங்க வாழ்க்கையை மாற்றும் என்று என்னால தைரியமா சொல்ல முடியும். And this is what I keep repeatedly saying, though whatever I speak, the word of God might seem to be boring, but then this word will do its work in your life. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சுபாவத்தை, என்னுடைய பேச்சை, என்னுடைய அழைப்பின், என்னுடைய தெளிவை கர்த்தருடைய வார்த்தை அழகாய் நடத்தினதை நான் பார்த்திருக்கிறேன். And I saw the word of God, it changed my nature, it changed my calling, and it was beautifully leading and guiding me in my life. உங்களுடைய ஜீவியத்திலும் உங்களுடைய ஜீவியம் கர்த்தருடைய வார்த்தை நிறைந்து இருக்கும் பொழுது
உங்களை மாற்றுகிற ஒரு காரியமாய் கர்த்தருடைய வார்த்தை காணப்படுகிறது. And when the word of God fills you in your life, it is something that changes your life. யோசுவாவிற்கு தேவன் கர்த்தருடைய வார்த்தையில கொடுத்த எதிர்பார்ப்பு என்னன்னு 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். This book of the law shall not depart from your mouth, but you shall meditate it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have good success. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அதில் இருக்கிற வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும் என்று தேவன் சொல்லுகிறார் யோசுவாவின் இடத்துல. And what is God saying over here, talking about the book of law? What should it happen? முதலாவது, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. First and the foremost, let it not depart out of your mouth. அந்த கர்த்தருடைய வார்த்தை நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் எப்பொழுதுமே உன் வாயில இருக்கட்டும். And the book of law, let it be always in your mouth. இரண்டாவது, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. And secondly, you shall keep meditating upon it day and night. உன்னுடைய சிந்தையிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை, நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின் வார்த்தைகள் தங்கி இருக்க வேண்டும். And in your mind, this book of law, it should always remain in your mind. அதற்கு மேல இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய். And much more than that, you have to do according to all that is written over here. மூன்று காரியங்களை தேவன் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார். And the Lord teaches us three things over here. First, யோசுவாவுடைய உதடுகள், லிப்ஸ்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். First and the foremost, in the lips of Joshua, the word of God should be there. உங்களுடைய உதடுகளிலே என்னுடைய உதடுகளிலே என்ன வார்த்தைகள் இருக்கு என்று நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும். Let us examine ourselves, what is there in your lips and what is there in my lips. நம்முடைய உதடுகளிலே, வாயிலே கர்த்தருடைய வார்த்தை காணப்பட வேண்டும். And the word of God should be found in our mouth and our lips. சரி, வாயில கர்த்தருடைய வார்த்தை, The word of God in your mouth, சிந்தையிலே அவருடைய வார்த்தையின் தியானம், and meditation of his word in our mind, கரங்களிலே அவருடைய வார்த்தையின் கிரியை, and the works of his word in our hands. இது மூன்று இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? When we have all these three things, do you think we will not have the strength of God? அதிக பலவான்களாய் தேவன் நம்மை மாற்ற வல்லவராக. The Lord is able to make us much more strong people. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நம்முடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்துகிட்டே இருந்ததுன்னா எப்படி வித்தியாசமா நம்முடைய வாழ்க்கை இருக்கும். And I believe when we keep saying, muttering the word of God always in our mouth, definitely there will be a change in our strength in our life. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அந்த தியானம் செய்கிற அந்த வார்த்தையின் ஒரு அர்த்தம் இப்படியாய் காணப்படுகிறது என்று வேத விற்பனர்கள் சொல்கிறார்கள். And you shall meditate upon it day and night. Bible scholars said the meaning for that in a different way. அந்த மெடிடேட் என்கின்ற வார்த்தைக்கு மட்டர் என்கின்ற அர்த்தம் அப்படின்னா என்ன தெரியுமா? முணுமுணுப்பு. And for that meditate, he also used the word mutter, which is again muttering those words. மட்டன் கிடையாது, மட்டர். ஏதோ ஒரு காரியத்தை முணுமுணு பேசிட்டே இருப்பாங்களா, அந்த முணுமுணுக்கிற அனுபவம் தான் அந்த அந்த அர்த்தமும் அந்த மெடிடேட் உள்ள அடங்கி இருக்குதா. He kept on saying something that is muttering a word. It is also equal to meditation. பிள்ளைகள் சண்டை போடும்போது தான் பாத்தீங்க, அவங்க வாக்குவாதம் நடக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. And children, when they are fighting or something happens, the parents will come and separate them. சரி, எல்லாம் முடிஞ்சது நினைக்கும் போது யாராவது ஒருத்தர் வந்து அப்படின்னு ஏதாவது ஒன்னு முணங்குனா போதும், திருப்பி சண்டை ஆரம்பிச்சிடும். And when everything is fine, if somebody mutters something, again the fight will start. தெளிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது முணுமுணுத்தா போதும், ஏதோ சொல்றான் என்ன சொல்றான்னு பாருங்க, திருப்பி சண்டை ஆரம்பிக்கும். You don't have to clearly say, but if he mutters something, immediately they say he said something and they'll fight again. நான் விசுவாசி, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் முணுமுணுத்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஏதோ வித்தியாசமா நடக்குங்க. And I believe when we keep on muttering the word of God in our life, something different will happen in our life. இரவும் பகலும் உங்களுடைய உதடுகளிலே, உங்களுடைய வாய்களிலே கர்த்தருடைய வார்த்தை அங்கேயே தங்கி இருக்கும்போது உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்குங்க. When the word of God is there, always remaining in your heart and mind, definitely there will be a change in your life. அந்த பிள்ளைகள் சொல்வது போல உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தையை நீங்க முணுமுணுத்து கொண்டே இருக்கும்போது சாத்தா சொல்லுவான், ஏதோ நடக்குது பாரு, கர்த்தர் ஏதோ செய்கிறார் என்று சொல்லுவான். நான் விசுவாசிக்கிறேன். And when you keep muttering the word of God, Satan will again say, he says something and Satan will go away. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாய்களிலே இருக்கும்போது திடீரென்று சூழ்நிலைகள் சாதகமாய் மாறுவதை நீங்க பார்க்க போறீங்க. And when the word of God is always there in your mouth, change things which is against you will also come in favor of you. கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானத்திலேயே இருக்கும்போது சூழ்நிலையை தலைகீழாய் மாத்துகிற வல்லமை உங்களுடைய வாயில பிறக்கிறது. And when you meditate upon the word of God day and night, it will change all the situations. கடைசி ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். And finally on the point we'll meditate. யோசுவா முதல் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Let us read from Joshua chapter 1 and verse 9. Have I not commanded you? Be strong and of good courage.
Do not be afraid, nor be dismayed, for the Lord your God is with you wherever you go. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கடைசியாக நாம் பார்க்கிறோம், நம்ம எப்பொழுது நமக்கு பலன் கிடைக்கிறது என்றால் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் என்றபடியா நமக்கு பலன் And கிடைக்கிறது. finally, when is that we receive His strength? When the Lord or God is along with us. நாம் போகிற எல்லா இடங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். Wherever I go, my God is along with me. அதை விட ஒரு பெரிய பலன் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. You cannot expect much more strength than that. தேவன் என்னோடு இருக்கிறார் என்று ஆழமான இருதயத்திலே விசுவாசிக்கிற மனிதனை விட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. And there cannot be any stronger person than a person who believes deeply in his heart that God is along with him. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ன்ற விசுவாசம் இருக்கும் பொழுது ஒரு புதிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. And when you have that belief, the God who created heaven and earth is along with you, you will receive a new strength. அவர் இங்க பலம் கொண்டு திடமனதாய் இரு என்பதற்கோட தேவன் இன்னும் ரெண்டு வார்த்தையை ஆட் பண்ணுகிறார். என்னன்னா திகையாதே கலங்காதே. And when the Lord says be strong and of good courage, he is adding another word, be not afraid nor be dismayed. நீ பலன் கொண்டவனா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீ திகைய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். Not only you have to be strengthened, you also not to be afraid and dismayed, because the Lord God is with you wherever you go. முதலாவது மற்ற ஜனங்களெல்லாம் விடுங்க, நீங்க தனியா இருக்கிற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? தேவனோடு இருக்கிற உறவு உங்களோட வாழ்க்கையில காணப்பட வேண்டும். And you need to have a fellowship, being along with God, that experience with you. அந்த உறவிலே தான் நம்முடைய வெற்றி ஆரம்பிக்கிறதாய் காணப்படுகிறது. And only in that relationship the success starts. தேவனோடு இணைந்து காரியங்களை செய்யும் பொழுது சூப்பர் நேச்சுரல் பலத்தை நீங்க உங்களால உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். And when you join along with God and do certain things, you will be able to see supernatural strength doing its work. யோசுவா முதல் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. இப்ப சொல்லுங்க பாருங்க எல்லாரும், நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. In Joshua chapter 1 and verse 5 he says, no man shall be able to stand before you all the days of your life. As I was with Moses, so will I be with you. I will not leave you nor forsake you. யோசுவா அவர் சொல்லுகிறார், நான் உங்க கூட இருக்கனால ஒரு பலன் உனக்கு இருக்கு. And because I'm with you, you have that strength. அது எப்படி இருப்பேன்னா மோசேயோடே இருந்தது போல நான் உங்க கூட இருப்பேன். And how is that I will be with you? Just as I was with Moses, I will also be with you. யோசுவா யோசித்திருக்கலாம், நான் மோசே அளவிற்கு ஞானவான் இல்ல. Joshua might have thought, I'm not so wise as Moses. மோசே எகிப்தின் சிறந்த காரியங்களை கற்று தேர்ந்தவராய் காணப்பட்டார். Moses was a person who learned all the excellent things in Egypt. அப்படிப்பட்ட ஞானம் எனக்கு இல்ல. I don't have such kind of wisdom. மோசே அளவுக்கு லீடர்ஷிப் ஸ்கில், எனக்கு தலைமைத்துவத்தின் அந்த திறமை எனக்கு இருக்கா இல்லன்னு தெரியல. I don't know if I have the leadership skills as that of Moses. ஆனா எனக்கு தைரியத்தை கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் என்னோட இருக்குது. But there's only one thing that is with me which gives me courage. மோசேயோட இருந்த பிரசன்னம் என் கூடயும் இருக்க போகுது. The presence that was with Moses is also along with me. மோசேயோட இருந்த அந்த தேவனோடு இருக்கிற உறவு என் கூட இருக்கும் பொழுது அது என்னுடைய பலனாய் காணப்படுகிறது. The relationship that was there along with Moses, because it is with me, I have that strength. சில புதிய பொசிஷன், சில இன்டர்வியூக்குலாம் நீங்க போகும்பொழுது இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு தகுதி இருக்குதா இல்லையானே தெரியல என்று அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கேன். I've heard people saying when they go for certain interviews and for also certain positions, I do not know whether I have that worthiness to come to this position. உங்களுக்கு முன்பதாய் வருகிறவர்களுடைய திறமையோ அவங்களுடைய அந்த ரெஸ்யூமே மாதிரி உங்களது பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற உங்களுடைய ஜீவியத்துல, அவரோடு உறவு கொண்டிருக்கிற உங்களுடைய ஜீவியத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது மற்றவர்களை விட ஒரு வித்தியாசமான பலன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது நீங்க பார்ப்பீங்க. And your resume might not have all the skills that the other person has, but when the presence of God is along with you, he will give you all those things to you. அந்த உபாகமம் 31வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் அனைவருக்கும் முன்பதாக மோசே யோசுவா பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? பலம் கொண்டு திடமனதாயிரு. In Deuteronomy chapter 31 verse 7 he says, be strong and of good courage. நான் பாக்குற யோசுவாவுடைய வாழ்க்கையை எல்லாம் சுத்தி இதே சொல்லிட்டு இருக்காங்க. In the life of Joshua, all around people were talking only this thing. மோசே அவரை பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. Moses looked upon him and said, be strong and of good courage. தேவன் யோசுவா முதல் அதிகாரத்தை ஒரு வாட்டி இல்ல 4 வாட்டி சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. And God told to Joshua in Joshua chapter 1 4 times, be strong and of good courage. அதை கேட்டுக்கொண்டே
கொண்டே இருக்கிற யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலன் வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். And Joshua was listening to this again and again. I believe he got that strength. அப்பொழுது நீங்க 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 5 அமோரிய ராஜாக்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக வருகிறார்கள். And if you read through chapter 10, there were 5 kings who came against the Israelites. அந்த நேரத்துல இஸ்ரவேலின் தலைவர்களை நோக்கி யோசுவா சொல்லுகிறார். And looking at the leaders of the Israel, Joshua said, அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதா இருங்கள். Then Joshua said to them, do not be afraid nor be dismayed. Be strong and of good courage. மோசே இவரை பார்த்து சொன்னாரு. Moses looked upon him and said, தேவன் யோசுவா பார்த்து சொன்னாரு, பலம் கொண்டு திடமனதா இரு. God looked upon Joshua and said, be strong and of good courage. யோசுவா நான் கத்துக்கிட்டதெல்லாம் இந்த ஒரே விஷயம் தான். And all that I learned is only one thing. Joshua said. இஸ்ரவேலின் தலைவர்களை கூப்பிட்டு சொல்ல, நீங்க எல்லாம் திடன் கொண்டு பலனா இருங்க என்று சொல்லுகிறார். And looking into all the leaders of the Israelites, Joshua said, be strong and of good courage. பலம் கொண்டு பலத்து திடமனதா இருங்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். And Joshua is now saying, be strong and of good courage. நான் விசுவாசிக்கிறேன், தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு பலத்தை பேசுகிற அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். And I believe we were God's strength from God. We are able to strengthen others through our words. பலவீனத்தின் நாட்கள் முடிந்தது இயேசுவின் நாமத்திலே. And the days of weakness was over in Jesus' name. உங்களுடைய வாயிலே அவருடைய வார்த்தை தங்கி இருக்கும் பொழுது, And when the word of God remains in your mouth, அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஜீவியத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கும் and when பொழுது, the word of God does its work in your life, அவரோடு இருக்கிற அந்த உறவிலே நீங்கள் அனுதினமும் வளரும் பொழுது, and when you grow in this relationship every day, தேவன் அற்புதமாய் உங்களை பலப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். and God is able to miraculously strengthen you. தேவன் எப்படி உங்களை பலப்படுத்தினாரோ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பலப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. And just as the Lord strengthened you, days are coming where you will be able to strengthen people around you. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிறவர். And God is a God who changes things contrarily. எனக்கு பலன் வேணும், எனக்கு பலன் வேணும் கேட்ட உங்களை தேவன் மாற்ற போகிறார். நீங்க மற்றவர்களை கூப்பிட்டு சொல்ல போறீங்க, நீங்க பலன் கொண்டு திடமனதா இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். And you have been praying, Lord, you have to be strong, you have to strengthen me, but you are going to call people and say, God will go to strengthen them. என்னை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. Lord, you strengthen me, Lord. என்னை நீர் பலப்படுத்துவீராக. You strengthen me, Father. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவன் பலப்படுத்துவீராக. Lord, you strengthen my soul, body and spirit. இந்த நாளிலிருந்து நீங்கள் எந்தெந்த நேரத்துல பலவீனமான சூழ்நிலையை சந்திக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சத்தம் உங்க காதுகளை தொனிக்க போகுது. என்ன சொல்லுது தெரியுமா? பலம் கொண்டு திடமனதாயிரு. And whatever weak situation you are going to face, the word of God, Lord God is going to say, be strong and have good courage. எங்களை நீர் பலப்படுத்துகிறபடி நான் நன்றி. Lord, we thank you because you are strengthening us. 5வது வசனத்திலே தேவன் சொன்னதை நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன், நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அதை. And whatever God said in verse 5, I would like to repeat, and you be ready to receive it. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். God says, no man shall be able to stand before you all the days of your life. As I was with Moses, so I will be with you. I will not leave you nor forsake you. தேவன் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. And you are going to see God being along with you and strengthening you. அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதை நீங்க உணர போகிறீங்க. You are going to feel this word strengthening you. கடினமான சூழ்நிலையில எப்படி யோசுவாவை தேவன் பலப்படுத்தினாரோ, உங்களை உங்களுடைய சூழ்நிலையிலே தேவன் பலப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். Just as God strengthened Joshua in this difficult time, even so God is going to strengthen you in all your situations. உம்முடைய வார்த்தையை நீ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we believe that you are able to fulfill all your word. உம்முடைய வார்த்தை உம்முடைய கட்டளைகளை கவனமாய் கைக்கொள்ள பின்பற்ற நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we decide that we will be careful in observing and doing your word, Lord. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe that you are along with us. எங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். You are able to be along with us and do terrible things, Lord. எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. You strengthen and lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் அன்பு எடுத்தது மாதும் சமாதானம் ஆழ்வையும் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருந்து கடைசி நாளுக்கு என்று நம்மை பலப்படுத்தி திடப்படுத்துவாராக. எல்லாரும் சொல்லுமா ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவருடைய மேற்படுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you all. Praise the Lord. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி